மத நல்லிணக்க மரபை பாதுகாப்போம் என்ற கோரிக்கையுடன் மதுரையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செல்வகுமார். இந்த போராட்டம் குறித்த முழு விவரங்கள். மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பாக மதுரையில் மத நல்லிணக்க மரபை பாதுகாப்போம் என்ற கோரிக்கையுடன் ஒரு மிகப்பெரிய மனித சங்கிலி போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் துவங்கி மதுரை காந்தி மியூசியம் வரையிலான கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த மனித சங்கிலி போராட்டம் நடைபெறுகிறது. இந்த மனித சங்கிலி போராட்டத்துடன் முக்கிய கோரிக்கை மதுரையில் இருக்கின்ற மத நல்லிணக்கத்தை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன், தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கட்சிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பல்வேறு சமூக அமைப்புகளும் இந்த போராட்டத்தில் கலந்திருக்கின்றன. இயக்குனர் அமீர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக மதுரையில் வருகின்ற 22ஆம் தேதி முருக பக்தர் மாநாடு நடைபெற இருக்கின்ற இந்த சூழலில் அரசியல் காரணமாக இந்த மாநாடு நடைபெறுகிறது. ஆன்மீக மாநாடாக இது நடைபெறவில்லை. ஏற்கனவே மதுரையில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்கின்ற வகையில் இந்த மனித சங்கிலி போராட்டம் தாங்கள் நடத்துவதாகவும், இந்த முருக பக்தர் மாநாடு என்ற பெயரில் மதுரையில் இருக்கக்கூடிய இந்த மத நல்லிணக்கத்தை தீங்கு விளைவிக்கின்ற வகையில் இந்த மாநாடு நடத்த முயற்சிப்பதாக கூறி இந்த போராட்டம் நடைபெறுது. குறிப்பாக அரசியல் இல்லாத ஒரு ஆன்மீக மாநாடு என்று அறிவித்துவிட்டு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த மாநாட்டத்தில் கலந்து கொண்டு ஏன் பேசுகிறார்கள் என்கின்ற கோரிக்கையையும் கோஷத்தையும் இந்த போராட்டத்தில் தற்போது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்டோர் மனித செங்கிலியாக முழுவதுமாக நின்று இந்த மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பும், குறிப்பாக மதுரையுடைய மரபை பாதுகாப்பும் என்கின்ற கோஷத்தை பேசி வருகிறார். தகவல்களுக்கு நன்றி செல்வகுமார். அன்னை தமிழ் ஒழிக்குமா? அன்னை தமிழின் அர்ச்சனை இல்லை, தமிழனும் அர்ச்சகர் இல்லை. தேவையில்லை மத வெறி அரசியல் மதுரைக்கு தேவையில்லை. மத வெறி அரசியல் மதுரைக்கு தேவையில்லை. அவர்கள் நினைப்பது போல அரசியல் லாபத்தை பெற முடியாது என்பது அதற்கு இங்கே கூடியிருக்கிற மக்களே சாட்சி. நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் மத ஆச்சரியத்தை உண்டு பண்ணி மத அரசியலால் மதுரை மக்களையோ தமிழக மக்களையோ பிளவுபடுத்திவிட முடியாது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதை அவர்களுக்கு எச்சரிக்கை ஊட்டுவதற்காக, அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காகத்தான் இங்கே அண்ணன் திருமாவளவன் தலைமையில் அத்தனை பேரும் கூடியிருக்கிறோம். இந்த மதுரை எப்பொழுதும் சமய நல்லிணக்கத்துக்கானது, மத நல்லிணக்கத்துக்கானது. எந்த சூழ்நிலையிலும் கடவுள் பெயரால் இங்கே அரசியல் செய்ய முடியாது. அரசியலில் கடவுள் பெயரை கொண்டு வந்து கலப்பது அது ஒரு அநியாயம், அநீதி. அதை செய்கின்ற சங்பரிவார் கும்பலை விரட்டி அடிப்பதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த முயற்சி தொடர்ந்து நடைபெறும். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.